ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கும் நம்ம குவான்ட்ஸாப்பில் இருக்கிற ரொம்ப சூப்பரான ஒரு ரைட்டருக்குனே தனியாக ஒரு எப்படி ஒரு ஆப்ஷன் ரைட்டருக்கு தேவையான இன்ட்ராடேக்கு தேவையான ரேஞ்சஸ் கொடுக்குறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனுக்கு தேவையான ரேஞ்சஸ் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. இது நிஃப்டிக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய ஸ்டாக்ஸுக்குமே பொருந்தும். இது பேஸ்டான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு க்ரைட்டீரியாவில். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா குவான்ட்ஸாப் ஃபோர்காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு நேமில் வந்து இவங்க கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஐவியை பொறுத்து எப்படி ரேஞ்ச் செட் பண்ணலாம் அண்ட் இன்னும் பல லைக் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொலிஜர் பேண்டுன்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் பேசிஸில். இந்த மாதிரியான சில விஷயங்கள் படி நமக்கு ஆப்ஷன் ரைட்டருக்கு தேவையான ரேஞ்சஸை வந்து பார்த்திங்கன்னா இவங்க அழகாக செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுபடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராடல் அண்ட் ஸ்ட்ராங்கிள் எடுக்கும்போது ப்ராஃபிட் பண்ணலாம். வித் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்டாப் லாஸோடு கொடுக்குறாங்க. ஸோ இதை விட வேறு என்னங்க வேணும்? ஸோ இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இல்லைனா நீங்கள் ஓகே நீங்கள் அட்வான்ஸ்டாக நீங்கள் இருந்தால் கூட ஓகே, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியலாக ஒரு விஷயங்கள் நமக்கு கொடுக்குறாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரேடு எடுத்தால் நமக்கு ப்ராஃபிட் வருமா வராதான்னு சொல்லிட்டு இவங்களே சில ஃபில்டர்ஸ் வச்சுருக்காங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா ஐவிபியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு ஸ்கோராக இருக்கட்டும், இல்லைனா தீட்டா எப்படி இருக்குது, இல்லைனா காமா ரிஸ்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே தரமான ஒரு விஷயங்களாக இருக்குது. அதை ஃபுல்லாக இப்போ நம்ம பார்க்கலாம். எப்படி குவான்ட்ஸாப் நம்ம லாகின் பண்ணிட்டோம். இங்கே குவான்ட்ஸாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரைட்டர்னே சொல்லிட்டு நமக்கு ஒரு டூல் இருக்குது. இது வந்து ப்ரோ ப்ளஸில் தான் இருக்குது. ஏன்னா இந்த டூல் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் டூல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இங்கே நமக்கு இங்கே லோட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நிஃப்டிக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் இது. அண்ட் டேஸ், இந்த டேஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1/4 இருக்கிறது ஒரு நாள். இன்ட்ராடேக்கு உங்களுக்கு வேணும்னா அவங்களே ரேஞ்ச் எடுத்து கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் செல் வந்து 17,900 நீங்கள் செல் பண்ணலாம், இல்லைனா 17,900 அண்டு புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 17,850 புட்டையும் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ப்ரீமியம் வந்து கிடைக்கும். இவ்வளோ ப்ரீமியம் கிடைச்சதுன்னா உங்களுக்கு இவ்வளோ ரேஞ்ச் இருக்குது. ஸோ 60 + 82னா 150 பாயிண்ட். ஓகேங்களா? நியர்லி 140. 150 நம்ம எடுக்கும்போது கூட நேற்று முடிஞ்ச இடம் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17,800 கிட்ட நடந்ததுன்னா ஒரு 150 பாயிண்ட் பின்னாடியும் அந்த 150 பாயிண்ட் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரேஞ்ச் கிடைக்கும். இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும் ஒரு நாள், மண்டே ஒரு நாள் இதுக்குள்ளே இருக்கும்னு சொல்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய குவான்ட்ஸாப் ஃபோர்காஸ்ட்னு சொல்கிற ஒரு இண்டிகேட்டர் தான். அஃப்கோர்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி இவங்க இந்த ஒரு இண்டிகேட்டர் ஆஸ் பர் பொலிஞ்சர் படி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பொலிஞ்சர் படி செட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் செட் ஆகும். ஸோ நம்ம அந்த ரேஞ்சுக்கு மேலே கூட இருக்கலாம். ஆஸ் பர் மீ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சை விட்டு மேலே கூட எடுத்து செல் பண்ணி நம்ம உட்காரலாம். ஓகேங்களா? பட் அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியான ஒரு ட்ரேடு கிடைக்கும். அண்ட் அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஜி ஸ்கோராக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ராடல் ரேஞ்சாக இருக்கட்டும், இவங்க கொடுக்குற மற்ற பல விஷயங்கள் ஐவி ரேஞ்சு, ஸோ கால் அண்ட் புட் ஓஏ, இதை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க வந்து நமக்கு வெபினாரில் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவான்ட்ஸ் ஃபோர்காஸ்ட்டே எடுங்க, நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை நம்ம நிஃப்டிக்கு பார்த்தோம். நிஃப்டியில் இப்போதைக்கு இவங்க சொல்கிற ரேஞ்ச் வந்து என்ன இருக்குன்னா அப்சைடில் 18,000 தாண்டாது அண்ட் டவுன் சைடில் 17,700 தாண்டாது ஆஸ் பர் நவ். ஓகேங்களா? இதில் இவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அனாலிட்டிக்கல் ரேஞ்ச் ஆக்சுவலாக. அண்ட் இதில் கேப் அப் ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 0.57 0.5% மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 0.5% கீழே வர வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு 70-80 பாயிண்ட் மேலே போகும், 70-80 பாயிண்ட் கீழே வரும், அவ்வளோதான். அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஒரு மீடியன் கேப்பாக சொல்கிறது. இதுவே ஒரு பிக் கேப். ஓகேங்களா? ஸோ ஒரு பிக் கேப்னு சொல்லும்போது 2% மேலே கீழே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரைட்டிங் அட்ராக்டிவ்னஸ் கொடுக்குற இந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பரான விஷயங்கள். ஒரு செல்லராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஐவிஆர் ஐவிபி நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்தையும் பேசியிருக்கோம். இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ரேங்க் அண்ட் இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து க்ரீன் கலரில் இருக்கணும். இங்கேயும் கொடுத்துருக்காங்க லுக்ரேட்டிவ் அண்ட் மாட்ரேட்டு அண்ட் ரிஸ்கின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரீனில் இருந்தால் தான் நல்லது, நமக்கு லாபம் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதில் நமக்கு அட்லீஸ்ட் வந்து நமக்கு ஐவி க்ரீனில் இருந்தால் செல்லராக இருக்கும்போது ஐவி ட்ராப் ஆகும்போது நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். காமா ஓகே, காமா இப்போதைக்கு இந்த ஒரு நிஃப்டியில் காமா ரிஸ்க்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரெண்ட் ஸ்கோர் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நிஃப்டியில் இப்போ ஒரு ஐவியே இல்லை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஐவி எல்லாம் வந்து ரெட்டில் காட்டுது, நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் உள்ள ஒரு ஸ்டாக் வந்து நான் இன்ஃபி எடுக்கிறேன். இன்ஃபிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில்
ஐவிபின்னு சொல்கிற இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி கூடி இருக்குது டியூ டு தட் ரிசல்ட்னால. அதனால் இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இவங்க ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 400 காலை விற்றுருங்க அண்ட் வந்து 1380 புட்டையும் விற்றுருங்க. உங்களுக்கான ப்ரீமியம் வந்து 2 சைடும் ஒரு 55 ரூபா கிடைக்கும். ஸோ அப் சைடில் 55 ரூபா, டவுன் சைடில் 55 ரூபா. நேற்று முடிஞ்சது 1389 நினைக்கிறேன், 90 கூட வச்சாலும் அப் சைடில் 1040 ரூபா நினைக்கிறேன், 1440 ரூபா. டவுன் சைடில் ஒரு 50 ரூபா மைனஸ் பண்ணிக்கிட்டால் கூட 1330 நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சு கிடைக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இது தேவையில்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற இந்த ரேஞ்சுக்கு மேலே கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எங்கே இருக்குது அப்பருடைய லிமிட் வந்து 1411 சொல்லும்போது இதுக்கு மேலே கூட நம்ம ரேஞ்சை எடுத்துக்கலாம். அண்ட் டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே பார்த்து கூட நம்ம செல் பண்ணிக்கலாம். நம்ம கூட மாடிஃபை பண்ணி செல் பண்ணிக்கலாம். இப்படி செல் பண்ணும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாப் லாஸ் இவ்வளோ வச்சுக்கோங்க, உங்களுடைய டார்கெட் ப்ராஃபிட் இவ்வளோ வச்சுக்கோங்க, ஸோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி கூட பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ரேஞ்சை விட்டு அதிகமாக இருக்கிறது, ஆக்சுவலாக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த ரேஞ்சை விட்டு அதிகமாக இருக்கிற ரேஞ்சஸை செல் பண்ணலாம், ஸ்ட்ராங்கிளாக நம்ம போடலாம். இப்படி போடும்போது இந்த ஒரு இன்ஃபியில் நமக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஐவி வந்து நமக்கு க்ரீனாக இருக்குது அப்படின்னா இதில் ஐவி இப்போ கூடி இருக்குது. இந்த ஐவி ட்ராப் ஆகும்போது ஆப்ஷன் செல் இருக்குது, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். மற்றபடி தீட்டா ஸ்பீடு அண்ட் காமா ரிஸ்கெல்லாம் ஓகே, மாட்ரேட்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. பட் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இது ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைட் ரிஸ்க் அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 8%. அண்ட் வந்து அப் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.6% வந்து பார்த்திங்கன்னா அப் சைட் ரிஸ்க் இருக்குது. ஆனால் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியன் கேப்பு. ஓகேங்களா? இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து மைனஸும் ப்ளஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இதே ஒரு குவான்ட்ஸாப் ஃபோர்காஸ்ட்டில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஓகே, இது ஒரு அருமையான ஒரு விஷயம் தான். ஓகே, இது இன்ட்ராடேக்கு நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை நான் ஒரு 4 நாள் வச்சுருக்க போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரேஞ்சு கொடுங்க அப்படின்னா அதையுமே வந்து நமக்கு இங்கே ரேஞ்சாக கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ 4 நாளைக்குன்னா அப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 1430க்கு மேலே செல் பண்ணணும், டவுன் சைடில் 1342 கீழே செல் பண்ணணும். இந்த செல் பண்ணிவிட்டு வச்சுட்டு நீங்கள் ஒரு 4 நாள் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான மற்ற விஷயங்கள் ஐவியாக இருக்கட்டும், தீட்டா, காமா, ட்ரெண்ட் ஸ்கோர் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்குது. இது ஸ்ட்ராங்கிளில் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஸ்ட்ராடல் கூட அவங்க எடுத்து தராங்க. நீங்கள் எந்த ஸ்ட்ராடலை எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே 4 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1380 ஸ்ட்ராடல் எடுக்கலாம், ஷார்ட் ஸ்ட்ராடல் சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே நம்ம செல் பண்ணும்போது 63 ரூபா 60 ரூபான்ற ரேஞ்ச் வந்து நமக்கு ப்ரீமியம் கலெக்ட் ஆகுது. அப் சைடில் 60 ரூபா, டவுன் சைடில் 60 ரூபான்னு சொல்லும்போது இங்கேயுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. இதிலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஜை ஆட் பண்ணிக்கலாமான்னு கேட்குது. ஹெட்ஜை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயன் ஃப்ளையாக மாறிடும். ஸ்ட்ராங்கிளில் ஆட் பண்ணோம்னா அது வந்து அயன் கண்டராக மாறிடும். இப்படி மாறும்போதும் நமக்கு ட்ரேடுக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு கரெக்டாக வந்து அமையும். இது நமக்கு ஸ்டாக்காகவும் போகலாம், இண்டெக்ஸாகவும் போகலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இண்டெக்ஸில் வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு அப்ளிகேஷன் நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு பே ஆஃபும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த பே ஆஃப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் நடுவில் நாளைக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கான ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு காட்டும். ஸோ இங்கே நம்ம ஹெட்ஜ் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ ஹெட்ஜ் இல்லாமல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டு நாளைக்குன்ற பாருங்க, ஒரு நாள் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ ஒன் டே வந்து பார்த்திங்கன்னா வருது. ஓகே, ஒன் டே நம்ம வச்சுக்கிட்டோம். ஒன் டே அவங்க சொல்கிற மாதிரி இந்த 2 ரேஞ்சையும் நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மார்க்கெட்டு இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் நாளைக்கு முடியுது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எண்ட் ஆஃப் த டே 1 ஹவரில் நமக்கு ப்ராஃபிட்டு, 2வது 1 ஹவர், 3வது 1 ஹவர், 4வது 1 ஹவர், 5வது அதாவது மார்க்கெட் முடியும் போது இருந்துச்சு அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு 2000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும்னு போட்டிருக்கு. அஃப்கோர்ஸ் இது வந்து அடுத்த மணியில் நம்ம செல் பண்ணுறதுனால கண்டிப்பாக இங்கே டிகே நல்லாவே கிடைக்கும். அந்த ஒரு ஃபேக்டை வச்சு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே கூட நம்ம வந்து செல்லிங் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம இன்ட்ராடேல ஸ்ட்ராங்கிள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்புவேன். பட் அவங்க எனக்கு வெபினாரில் சொன்னது நீங்கள் இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுங்க, தட் இஸ் வை வி ஒர்க் இட் ஃபார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. குவான்ட்ஸாப் ஃபோர்காஸ்ட்ன்றதே ப்ராஃபிட்டை அதிகமாக படுத்தணும், உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அதை நம்பி நீங்கள் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் பார்த்துட்டேன், அது ஒர்க் ஆகுது தான். மேபி இது வந்து லோ விக்ஸில் இருக்கனால இருக்குது, அதை தான் இவங்க இண்டிகேட் பண்ணுறாங்க. இதுவே இந்த ஐவி வந்து க்ரீன் கலரில் இருந்ததுன்னா தரமாக இதை நம்ம எடுக்கலாம். பட் இங்கே ஐவி வந்து ரெட்டில் இருக்குது, இது எப்போ வேணால் மாறலாம். ஓகேங்களா? ஏதாவது பேட் நியூஸ் வந்ததுன்னா ஐவி ஸ்பைக் ஆகிடும். ஐவி ஸ்பைக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும், மார்க்கெட் ரொம்ப கீழே போக பார்க்கும். ஸோ அந்த ரேஞ்ச் உடஞ்சதுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஓகே, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரையும் ஓகே, பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும். கண்டிப்பாக நான் ஐவி பார்த்து தான் நம்ம செல் பண்ணணும் எப்படி இருந்தாலுமே.
ஸோ இது ஒரு நல்ல ஒரு டூல் ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம இதையுமே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம்.